முறைகேடுன்னு சொல்றீங்க. பட் அவங்க இது டெக்னிக்கல் கிளிச், தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் அப்படின்னு டெக்னிக்கல் சொல்றாங்க. கோளாறு எப்படி சொல்ல முடியும்? எது டெக்னிக்கல்? அதாவது சரவணன்றதுக்கு ஏக்கு பதிலாக வின்னு போடலாம். அது தொழில்நுட்ப கோளாறு. தொழில்நுட்ப கோளாறு இது வந்து ஒரு 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 மையமே வந்து மாறி போகுதுன்னா இது எப்படி தொழில்நுட்ப கோளாறு சொல்ல முடியாது? நான் ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட்டில் போகிறேன்னாக்கா எனக்கு பாம்பேக்கு போகிறது பதிலாக டெல்லி கொடுத்தேனாக்கா அது தொழில்நுட்ப கோளாறு அது தொழில்நுட்ப கோளாறு. நீங்கள் மாற்றி உங்களோட தெரிஞ்சுதானே உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ நடக்கல, இது தொன்று நடந்து தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 விஷயத்தையும் நாங்கள் வந்து எடுத்து சொல்லணும். பல போராட்டங்களை செஞ்சுருக்கோம். பல போராட்டங்களை செஞ்சு இந்த அரசுக்கு வந்துட்டு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு 3 உண்ணாவிரத போராட்டங்கள் செஞ்சோம். இது மாதிரி முறைகேடுகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து தேர்வு எழுதினாங்க. அதில் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 4 தேர்வில் 27 கேள்வி வந்து தப்பாகவே இருந்துச்சு. இதை வந்து மேற்கோள் காட்டி சொன்னோம். அது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த எக்ஸாம் தேர்வு 27 கேள்வி தவறுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கேள்வி தப்பாச்சுனாலுமே ஒரு மார்க்கு வந்து கிட்டத்தட்ட 1000 மாணவர்களுக்கு பின்னாடி போயிடுவாங்க. இது வந்து ஏழை மாணவர்கள், பெண்கள், விவசாயியுடைய மகன் இவங்கெல்லாம் எழுதக்கூடிய தேர்வு இது. அவங்களுடைய கனவு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த 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 அரசில் நம்பி அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் இது மாதிரி வஞ்சிக்கப்படுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இது வந்து ஒரு மாணவர் கிடையாது, 2 மாணவர் கிடையாது, கிட்டத்தட்ட 80 லட்சம் மாணவர்கள் தமிழகத்தில் வேலை இல்லாத உட்காந்துட்டு இருக்காங்க, படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாணவருடைய சார்பாக தான், அந்த மனசாட்சியாக தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்துட்டு நிச்சயமாக இதனுடைய தாக்கங்கள் வருங்காலம் நிச்சயமாக தெரியும்.